English learners, welcome back to today's lesson. இன்னைக்கு இங்கிலீஷ் இதுதான் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் இதுதான். தலைவலி இருந்தாலும் நான் பாத்திரங்களை கழுவினேன், மலை ஏறினாலும் நான் சோர்வடையவில்லை, பஸ்ஸை தவற விட்டிருந்தாலும் அவன் நேரத்திற்கு வந்து சேர்ந்தான், கடினமாக படித்திருந்தாலும் அவள் ஃபெயிலானாள். இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த இருந்தாலும், ஏறினாலும், தவற விட்டிருந்தாலும், படித்திருந்தாலும், ஆனாலும் ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா? இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? டிஸ்பைட் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். டிஸ்பைட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். அது என்ன டிஸ்பைட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? டிஸ்பைட் பிளஸ் ஜெரண்ட் வச்சு நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். ஜெரண்ட்னா வேற ஒன்றும் இல்லை, வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து சொல்றது, தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்பைட் பிளஸ் ஜெரண்ட் வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றதுன்னு பார்க்கலாமா? சோ சிம்பிள். டிஸ்பைட் பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். Despite. Despite is used as a preposition when something happened even though it might have been prevented by something else. Despite sounds like despite. Despite அப்படிங்கிறது is used as a preposition. அதோட pronunciation வந்து not despite. despiteன்னு சொல்லக்கூடாது, despite. ஓகே, despite அதான் pronunciation. ஓகே, இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரப்போசிஷனாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ரப்போசிஷனாக யூஸ் பண்ணுறோம். வென் சம்திங் ஹேப்பன்ஸ், ஒரு விஷயம் நடக்குது. நம்ம சென்டென்ஸில் கூட பார்த்தோம் இல்லையா? தலைவலி இருந்தாலும், ஓகே, மலை ஏறினாலும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஈவன் தோ இட் மைட் ஹாவ் பீன் ப்ரிவென்டட் பை சம்திங் எல்ஸ், ஒரு விஷயம் அதுக்கு தடையாக இருந்தாலும் அந்த விஷயம் நடக்குது இல்லையா? வேறு ஏதோ ஒன்று அதை தடுத்தாலும் கூட அது நடக்குது. மலை ஏறினாலும் நான் சோர்வடையவில்லை. ஓகேயா? அப்போது தலைவலி இருந்தாலும் நான் என்ன பண்ணல, நான் என் வேலையை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த இடங்களில் ஆனாலும் ஆனாலும்ங்கிற இடங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஸ்பைட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம்? டிஸ்பைட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தலைவலி இருந்தாலும் நான் பாத்திரங்களை கழுவினேன். இந்த இருந்தாலும் அப்படிங்கிறதுல ஆலும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிஸ்பைட் யூஸ் பண்ணுவோம். டிஸ்பைட் டிஸ்பைட் ஆக்சுவலி நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் எல்லாம் டிஸ்பைட் பிளஸ் ஜெரண்ட் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஜெரண்ட்னா உங்களுக்கு என்னன்னு ஈஸியா தெரியறதுக்கு வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு பார்த்தோம். வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஓகே, வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வர சென்டென்சஸ் ஜெரண்டா. அப்போ இந்த சென்டென்ஸ்ல ஆலும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிஸ்பைட்டா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் இங்க ஹாவ் யூஸ் பண்ண போறேன். ஹாவ் ஹாவ் அப்போ ஹாவோட ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? ஹாவ் பிளஸ் ஐஎன்ஜி. ஹாவ் தான் இங்க வெர்ப். இப்போ ஹாவ் பிளஸ் ஐஎன்ஜி ஹேவிங்னு வரும். ஓகே, ஹேவிங். காட் இட்? தலைவலி அப்படிங்கிறதுக்கு அ ஹெடேக். அ ஹெடேக் என்ன சொல்லணும்? அ ஹெடேக். நான் பாத்திரங்களை கழுவினேன். என்ன டென்ஸ்? நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. ஓகேயா? கழுவினேன் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஐ டிட் த டிஷ்ஷஸ்னு சொல்லணும். I did the dishes. So simple. Sentence எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. Despite having a headache, despite having a headache, despite having a headache, next என்ன? I did the dishes. நான் பாத்திரங்களை கழுவினேன். I did the dishes அப்படின்னா நான் பாத்திரங்களை கழுவினேன். Despite having a headache, I did the dishes. தலைவலி இருந்தாலும் நான் பாத்திரங்களை கழுவினேன். இந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இந்த இடத்துல having இருந்தாலும் அப்படின்னு சொன்னதுனால despite having. இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? despite having. ஓகே, despite having a headache, I did the dishes. despite having a headache, I did the dishes அப்படின்னா தலைவலி இருந்தாலும் நான் பாத்திரங்களை கழுவினேன். Despite having a headache, I did the dishes. ஈஸியா இருக்கா? புரியுதா? இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறதுக்கான verb have, அந்த haveோட ஐஎன்ஜி சேர்த்து சொல்றோம் ஜெரண்ட்ங்கிறதுனால. டிஸ்பைட் அப்படிங்கிறது ஆனாலும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். டிஸ்பைட் டிஸ்பைட் எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணணும்? டிஸ்பைட். டிஸ்பைட் having a headache, I did the dishes. தலைவலி இருந்தாலும் நான் பாத்திரங்களை கழுவினேன். ஓகே, got it? Understand? Shall we move to the next sentence? ஏறினாலும் நான் சோர்வடையவில்லை. இந்த ஏறினாலும் அப்படிங்கிறதுக்கு நீங்க டிஸ்பைட் பிளஸ் ஜெரண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ டிஸ்பைட் போட்டுக்குவீங்க.
லும் அப்படிங்கிறதுக்கு, ஆனாலும் லும் அப்படிங்கிறதுக்கு, ஏறினாலும் டிஸ்பைட். ஏறுறதுக்கு இங்கிலீஷ்ல கிளைம்ப், அப்படிதானே? அப்போ கிளைம்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க ஜெரண்ட் ஃபார்முக்கு. ஓகேயா? டிஸ்பைட் பிளஸ் ஜெரண்ட்ங்கிறதுனால கிளைம்பிங். மலை அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அ மவுண்டைன் போட்டுக்கோங்க. அ மவுண்டைன், ஒரு மலை அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மலையை பத்தி சொல்றதுனால அ மவுண்டைன் அப்படின்னு சொல்ல போறீங்க. நான் சோர்வடையவில்லை, என்ன டென்ஸ்ல இருக்கு? சோர்வடைகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம டயர்ட் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, ஐ, அதாவது நான் அப்படிங்கிறதுக்கு ஐ சொல்லுவீங்க. ஐ வாஸ் நாட் டயர்டு, இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால ஐ வாஸ் நாட் டயர்டு. அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க? டிஸ்பைட். ஓகே, முதல்ல டிஸ்பைட் கொண்டு வரணும். டிஸ்பைட் கிளைம்பிங் அ மவுண்டைன். ஓகே, கிளைம்பிங் a mountain. Despite climbing a mountain, I was not tired. மலையேறினாலும் நான் சோர்வடையவில்லை. Despite climbing a mountain, I was not tired. மலையேறினாலும் நான் சோர்வடையவில்லை. Despite climbing a mountain, I was not tired. Despite climbing a mountain, I was not tired அப்படின்னா மலையேறினாலும் நான் சோர்வடையவில்லை. Despite climbing a mountain, climb அப்படிங்கிறது இந்த ஏறுதல் அப்படிங்கிற வினைச்சொல், அதோட நம்ம ஐஎன்ஜி தான் சேர்க்க போறோம். முதல்ல டிஸ்பைட் கொண்டு வர போறீங்க. சோ சிம்பிள் சென்டென்சஸ். டிஸ்பைட் கிளைம்பிங் a mountain, I was not tired. இப்போ இந்த கிளைம்ப் அப்படிங்கிறது verb, அதோட ஐஎன்ஜி சேர்க்கும் போது இது ஜெரண்டா மாறும். இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து டிஸ்பைட் பிளஸ் ஜெரண்ட் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கும். ஓகேயா? புரியுதா? டிஸ்பைட் கிளைம்பிங் a mountain, I was not tired அப்படின்னா மலை ஏறினாலும் நான் சோர்வடையவில்லை. Despite climbing a mountain, I was not tired. Okay, got it? Understand? Shall we move to the next sentence? பஸ்ஸை தவற விட்டிருந்தாலும் அவன் நேரத்திற்கு வந்து சேர்ந்தான். இந்த விட்டிருந்தாலும் ஆலும்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்பைட் யூஸ் பண்ணுவோம். தவற விடுறது அப்படிங்கிறதுக்கு மிஸ், வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அது ஜெரண்ட், மிஸ்ஸிங் இந்த இடத்துல. பஸ் அப்படிங்கிறதுக்கு த பஸ். ஓகே, அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி. வந்து சேர்தல் அப்படிங்கிறதுக்கு அரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால அரைவ்டுன்னு சொல்லுவோம். நேரத்திற்கு அப்படிங்கிறதுக்கு ஆன் டைம், இந்த இடத்துல ஆன் டைம். ஓகேயா? அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? despite missing the bus, despite missing the bus, he arrived on time. நேரத்திற்கு வந்து சேர்ந்தான். ஓகே, got it? Despite missing the bus என்ன வரும்? Despite missing the bus, he arrived on time. பஸ்ஸை தவற விட்டிருந்தாலும் அவன் நேரத்திற்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன் despite missing the bus, he arrived on time. Despite missing the bus, he arrived on time. பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் அவன் வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி despite missing the bus, he arrived on time. ஓகே, இந்த ஆனாலும் அப்படின்னு வர இடங்கள்ல டிஸ்பைட் யூஸ் பண்றோம். இந்த தவற விடுறது அப்படிங்கிறதுக்கான வேர்ப் வந்து மிஸ், அந்த மிஸ்ஸோட ஐஎன்ஜி சேரும்போது மிஸ்ஸிங்னு மாறும். அண்ட் டிஸ்பைட் மிஸ்ஸிங் த பஸ், he arrived on time. பஸ்ஸை தவற விட்டிருந்தாலும் அவன் நேரத்திற்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறதுதான் இதோட டிரான்ஸ்லேஷன். ஓகே, புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? காட் இட்? Shall we move to the next sentence? கடினமாக படித்திருந்தாலும் அவள் தேர்வில் ஃபெயில் ஆனாள். இந்த படித்திருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்பைட் சொல்வீங்களா? இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்பைட். படிக்கிறதுக்கு நீங்க ஸ்டடின்னு சொல்லுவீங்க. இந்த ஸ்டடியோட ஐஎன்ஜி சேர்க்க போறீங்க, ஸ்டடியிங். ஓகே, கடினமாக அப்படிங்கிறதுக்கு ஹார்ட். ஓகே, அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. ஃபெயில் ஆகிறதுக்கு ஃபெயில், பாஸ்ட் டென்ஸ் ஃபெயில்டு. தேர்வில் அப்படிங்கிறதுக்கு த எக்ஸாம். எந்த எக்ஸாம் தேவையில்லை. ஓகேயா? அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் நீங்க சொல்லுங்க? டிஸ்பைட். முதல்ல டிஸ்பைட், அடுத்து ஸ்டடியிங். டிஸ்பைட் ஸ்டடியிங் ஹார்ட். அடுத்து என்ன? ஷீ ஃபெயில்டு த எக்ஸாம் அப்படின்னா கடினமாக படித்திருந்தாலும் அவள் தேர்வில் ஃபெயில் ஆனாள். Despite studying hard, she failed the exam. Despite studying hard, she failed the exam அப்படின்னா கடினமாக படித்திருந்தாலும் அவள் தேர்வில் ஃபெயில் ஆனாள்.
despite studying hard she failed the exam. கடினமாக படித்திருந்தாலும் அவள் தேர்வில் ஃபெயில் ஆனாள். despite studying hard she failed the exam. புரியுதா? Shall we move to the next sentence? நன்றாக விளையாடி இருந்தாலும் நாங்கள் மேட்சில் தோற்றோம். இந்த இடத்துல தோற்றல் அப்படிங்கிறது தோற்றம் அப்படிங்கிறது எக்ஸாம்னு வரும்போது ஃபெயில்டுன்னு சொன்னோம். எக்ஸாமுக்கு ஃபெயில்டுன்னு சொன்னோம். இந்த இடத்துல கேம்னு வரும்போது லாஸ்ட். ஓகே, லாஸ்ட். சரி, இந்த விளையாடி இருந்தாலும் டிஸ்பைட் பிளஸ் ஜெரண்ட் இல்லையா? டிஸ்பைட் விளையாடுறதுக்கு பிளே, பிளேயோட ஐஎன்ஜி சேருங்க. பிளேயிங். நன்றாக அப்படிங்கிறதுக்கு வெல், வெல். நாங்கள் அப்படிங்கிறதுக்கு we. இந்த தோற்றம்க்கு லாஸ்ட். மேட்சில் அப்படின்னா த மேட்ச், த மேட்ச். ஓகேயா? புரியுதா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல டிஸ்பைட் கொண்டு வாங்க. டிஸ்பைட். அடுத்து பிளேயிங் வெல். டிஸ்பைட் பிளேயிங் வெல். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற சென்டென்ஸ். ஓகே, the second sentence. Despite playing well, we lost the match. We lost the match அப்படின்னா நன்றாக விளையாடி இருந்தாலும் நாங்கள் மேட்சில் தோற்றோம். Despite playing well, we lost the match. நன்றாக விளையாடி இருந்தாலும் நாங்கள் மேட்சில் தோற்றோம். Despite playing well, we lost the match. Despite playing well, we lost the match அப்படின்னா நன்றாக விளையாடி இருந்தாலும் நாங்கள் மேட்சில் தோற்றோம். Despite playing well, we lost the match. நன்றாக விளையாடி இருந்தாலும் நாங்கள் மேட்சில் தோற்றோம். இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு ஆனாலும் இருந்தாலும் அப்படிலாம் வந்ததுன்னா டிஸ்பைட் அதோட வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து நீங்க சொல்லும்போது அது ஜெரண்ட். டிஸ்பைட் பிளேயிங் வெல் we lost the match. நாங்கள் நன்றாக விளையாடி இருந்தாலும் நாங்கள் மேட்ச்ல தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறதா இதோட டிரான்ஸ்லேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சந்தேகங்கள் இருந்தாலும் அவன் அவனுடைய பெண் தோழிக்கு காதலை தெரிவித்தான். அப்ப இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு ஆலும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்பைட். ஓகே, இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஹாவ். ஹாவ் பிளஸ் ஐஎன்ஜி ஹேவிங். ஓகே, ஹேவிங். ஏன்னா ஜெரண்ட் இல்லையா? வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி சேர்க்கணும் நீங்க. ஹேவிங். சந்தேகங்கள் அப்படிங்கிறதுக்கு டவுட்ஸ், டவுட்ஸ். ஓகே, அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி. பெண் அவனுடைய பெண் தோழிக்கு அப்படின்னா டூ. கு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல டூ. ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவனுடைய பெண் தோழி. காதலை தெரிவித்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ப்ரப்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரப்போஸோட பாஸ்ட் டென்ஸா சொல்லும்போது ப்ரப்போஸ்ட். ஓகே, ப்ரப்போஸ்ட். ஓகே, அப்ப இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? டிஸ்பைட். முதல்ல டிஸ்பைட் கொண்டு வருவீங்க, அடுத்து ஜெரண்ட் கொண்டு வாங்க. ஹேவிங், டிஸ்பைட் ஹேவிங் டவுட்ஸ். டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்பைட் ஹேவிங் டவுட்ஸ் he. அடுத்து என்ன வரும்? ப்ரப்போஸ்ட் verb. ப்ரப்போஸ்ட் to his girlfriend. to his girlfriend அப்படின்னா சந்தேகங்கள் இருந்தாலும் அவன் அவனுடைய பெண் தோழிக்கு காதலை தெரிவித்தான் அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன் இதுதான். Despite having doubts, he proposed to his girlfriend. Despite having doubts, he proposed to his girlfriend. அப்படின்னா சந்தேகங்கள் இருந்தாலும் அவன் அவனுடைய பெண் தோழிக்கு காதலை தெரிவித்தான். Despite having doubts, he proposed to his girlfriend. சந்தேகங்கள் இருந்தாலும் அவன் அவனுடைய பெண் தோழிக்கு காதலை தெரிவித்தான். அவனுக்கு டவுட் இருந்துச்சு இருந்தாலும் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி. Despite having doubts, he proposed to his girlfriend. Okay, got it? Understand? புரியுதா? புரியுதா? இந்த despite அப்படிங்கிறது ஆனாலும் இருந்தாலும் யூஸ் பண்றோம். அதுக்காக ஹேவிங் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹேவிங் சொல்றோம். இரு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பொசஷனை மென்ஷன் பண்றதுனால ஹேவ். ஹேவ் இந்த ஹேவோட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அது ஜெரண்ட் ஃபார்ம். ஓகேயா? ஸோ இந்த சென்டென்ஸ் இப்படிதான் மேக் பண்ணோம். Despite having doubts, despite having doubts, he proposed to his girlfriend. Okay, got it? Understand? Shall we move to the next sentence? ஏழையாக இருந்திருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு உதவினான். இந்த இடத்துல ஏழை அப்படிங்கிறதுக்கு பூவர் அப்படிதானே? இப்போ இருந்தாலும் ஆனாலும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்பைட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல ஏழையா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பி. இந்த இருத்தல் வேற. ஓகேயா? அந்த இருத்தல் நம்ம கிட்ட இருக்கிறது, இந்த இருத்தல் நம்ம இருக்கிறது. சரியா? சோ அப்போ இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பி. அப்போ பி பிளஸ் ஐஎன்ஜி பீயிங். ஓகே, அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி. உதவினான் அப்படிங்கிறது ஹெல்ப்டு, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஹெல்ப்டு. மற்றவர்களுக்கு அப்படிங்கும் போது அதர்ஸ்.
புரியுதா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? despite சென்டென்ஸ் வந்து எப்படி வரும்? despite being poor okay, being poor he helped others. He helped others. Very good. இதான் சென்டென்ஸ். so simple இல்லையா? despite being poor he helped others. ஏழையாக இருந்திருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு உதவினான். despite being poor he helped others. ஏழையாக இருந்திருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு உதவினான். despite being poor he helped others. ஏழையாக இருந்திருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு உதவினான். despite being poor he helped others. இந்த இடத்துல be plus ing gerund form. ஓகே, despite plus gerund வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? despite being poor he helped others அப்படின்னா ஏழையாக இருந்திருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு உதவினான் அப்படிங்கிறது past tense. okay, got it? understand? shall we move to the next sentence? புரியுதா? பதட்டமாக உணர்ந்திருந்தாலும் நான் ஆங்கிலத்தில் பேசினேன். அப்படியே படபடான்னு வரும்ல இங்கிலீஷ்ல பேசும்போது, அப்படி இருந்தாலும் நான் பேசிட்டேன்பா அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி சொல்லலாம்? இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு despite. despite உணர்றது அப்படிங்கிறதுக்கு ஃபீலிங். பதட்டமா அப்படிங்கிறதுக்கு நர்வஸ். நர்வஸ் நர்வஸ் ஓகேயா? நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. பேசினேன் அப்படிங்கிறதுக்கு ஸ்போக். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கனால ஸ்போக். ஆங்கிலத்தில் அப்படிங்கிறதுக்கு இன் இங்கிலீஷ். இன் இங்கிலீஷ். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? despite. despite எப்படி? despite feeling nervous. nervous-ஆ இருந்தாலும் despite feeling nervous I spoke in English. I spoke in English அப்படின்னா despite feeling nervous, பதட்டமாக இருந்தாலும் உணர்ந்திருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாலும் நர்வஸா இருந்தாலும் I spoke in English, நான் ஆங்கிலத்தில் பேசினேன். despite feeling nervous I spoke in English. பதட்டமாக உணர்ந்திருந்தாலும் நான் ஆங்கிலத்தில் பேசினேன். despite feeling nervous I spoke in English. பதட்டமாக உணர்ந்திருந்தாலும் நான் ஆங்கிலத்தில் பேசினேன். இப்போ உங்களுக்கான சென்டென்சஸ் நான் கொடுக்க போறேன். so simple sentence and you are going to do your own sentences. okay, come let's try. this is a homework for you all. okay, இன்னைக்கு உங்களுக்கான homework இதுதான். என்ன தெரியுமா? தர்ம சங்கடமாக உணர்ந்திருந்தாலும் நான் ஆங்கிலத்தில் பேசினேன். இதுக்கு வேணா நான் சொல்லிடுறேன். embarrassed, EMPARRASSED அப்படிங்கிறது embarrassed. embarrassed இது நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹோம்ஒர்க்கா பண்ண போறீங்க. நான் சொல்லிட்டேன், தர்ம சங்கடத்துக்கு நான் கொடுத்துட்டேன் embarrassed. எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணணும்னா embarrassed. embarrassed EMBARRASSED அப்படிங்கிறது embarrassed. embarrassed okay, தர்ம சங்கடமாக உணர்ந்திருந்தாலும் நான் ஆங்கிலத்தில் பேசினேன். this is a homework for you all and submit your answers in the comment section and tell me how is the lesson today and follow our channel for more video and we will catch up in the next class. Until then, take care. Bye bye. Thank you.